பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் அருகில் பாவாளி கிராமத்தில் 48வது நாள் மண்டல பூஜைக்கு முதல் நாள் இரவு கோலம் போட்டு அலங்காரம் பண்ணும் வேலை நடைபெறும் போது எடுத்த இந்த வீடியோ பாருங்கள். இது வாசல் வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா ஜெகஜோதியாக வந்து சீரியல் பல்பெலாம் எரியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து இரவு பெண்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தங்கியிருந்து கோலம்லாம் வந்து வாசல் தெளித்து கோலம்லாம் வந்து அழகான முறையில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தத்ரூபமான ஒரு கோலம் பாருங்கள். அப்புறம் கோலம் போட்டு டயரில் போய் அங்கே உட்காந்துட்டாங்க. ஏன்னா மணி வந்து நான் இதை எடுக்கும் போதே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு பாருங்கள். இரவுலையும் வந்து இறைவன் வந்து எவ்வளோ அழகாக தெரியாது பாருங்கள். கோயிலில் வந்து இந்த மாதிரி இரவு நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஈடுபாடோடு வந்து வாசலிச்சு கோலம் போட்டு ஒருங்கிணைந்து வந்து செயல்படும்போது எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு. நல்லா அழகாக வந்து ஒருத்தர் புள்ளி வச்சு கோலம் போட, எல்லோரும் சேர்ந்து கலர் கொடுக்க, ஒவ்வொன்றுக்குமே வந்து பொருத்தமான கலரை வந்து அந்த இரவு நேரத்தில் தேடி பிடிச்சி கொடுத்து கோலம் வந்து அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்குங்க. கோலம் போடணுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே பாருங்கள், அந்த கோலத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். கலரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மேட்சாக. பந்தல் பாருங்கள், சாமியான பந்தல் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸு. அடுத்து ஐயனார் புஷ்பகலா. இது வந்து முத்தையா சுவாமி, அது வந்து வீரபத்ரன். அடுத்து வந்து பட்டவர். எல்லா சாமிக்குமே முன்னாடி வந்து கோலம் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன கோலங்கள். இங்கே பாருங்கள், இந்த கோலம் அதை விட எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த ஒரு சின்ன கோலம், இந்த ஒரு கோலம். சாமானிய பண்ண நல்லா டிசைன், புது டிசைன் வாங்கி போட்டிருக்காங்க. கோலம் பாருங்கள், இது வந்து கருப்புசாமி முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த கோலம் விளக்கு பாருங்கள், அணையா விளக்கு எப்படி வரைஞ்சிருக்காங்க சுற்றி 4 பக்கமும். இதை வரைஞ்ச 3 பேர் வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க, கருப்புசாமி முன்னாடி உட்காந்துருக்காங்க. மேலே வந்து அந்த கலர்பொடி போட்ட குழந்தைகள்லாம் மேலே உட்காந்துருக்காங்க. மேலே பூரா அந்த அழுப்பு வந்து போய் ஒன்றா வரிசையாக உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுருக்காங்க. பெரியவங்க பெரிய பேச்சவங்க முன்னாடி ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அழகான ஒரு கோலம். இது வந்து ராக்காச்சி அம்மன். காலையில் சமையல்காரங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த பக்கம் அடுப்படியில் தண்ணீர் நறுக்கிட்டுருக்காங்க. நல்லா ஒருத்தர் வாசல் தூங்குறாங்க, ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் மெயின் இந்த கோலம் போட்டு பிள்ளைகள்லாம் ஒரு வழிகாட்டியாக வந்து அமைஞ்சு கலர் பொடியெல்லாம் கொடுத்து டிசைன் செலக்ட் பண்ணி நல்லா கோலம் போட்டிருக்காங்க. கோலம் சின்ன கோலம்னால எவ்வளோ அழகாக இருக்கும். இது முருகர் முன்னாடி, இது வந்து ஐயனார் சாமி முன்னாடி, இது வந்து விநாயகருக்கு முன்னாடி. அன்றைக்கி பனி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சமாக தான் இருந்ததுனால எல்லாருமே வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் எல்லா வீட்டுக்கு கிளம்பும்போது பூசாரி வந்து பூஜை பண்ணுறாரு. கருப்புசாமிக்கு எல்லா சாமி பூஜை பண்ணுறாரு பாருங்கள். 1 மணிக்கு வந்து எவ்வளோ பயபக்தியாக சாமி கும்பிட்றாங்க பாருங்கள். 8 வயசு குழந்தை முதல் எல்லாருமே இருக்காங்க. இவங்க வந்து நல்லா சாமி கும்பிட்றாங்க. இவங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து நல்லா அருள் செய்யட்டும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. கடவுளை வந்து மனதால் நினைத்தாலே போதும், கடவுளை எப்போ அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.